அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அபிமன்யு, என்னடா ரத்னம் வைரம் ரெண்டு பேரும் என்ன மன்னிப்பீங்களா? சொல்லுங்கடா. உங்க நண்பனா கேட்கலனாலும் ஒரு மனுஷனா கேக்குறேன், மன்னிப்பீங்களாடா? ஏய் அபிமன்யு, என்னடா என்ன பேசிட்டு இருக்க? இப்ப போய் இதெல்லாம் எதுக்கு? அப்பா சித்து, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. சித்தார்த், என்னாச்சு? ஏய் அபிமன்யு, ஏன்டா நீ இப்படி பேசிட்டு இருக்க? ரத்னம், உனக்கு தெரியும் எல்லா தப்பு என் மேலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு நீ எனக்கு சப்போர்ட்டா தான் இருந்திருக்க. நான் தான் புரியாம இருந்துட்டேன். என் வளர்ச்சியை பார்த்து நீ பொறாம படுறியோன்னு ரத்னம் தப்பா நினைச்சிட்டேன்டா. தப்பா நினைச்சிட்டேன். அந்த நினைப்பு எப்ப மனசுக்குள்ள வந்துச்சோ அப்பவே போச்சு, எல்லாம் போச்சு. நண்பங்கிற புனிதமான உறவைய அசிங்கப்படுத்திட்டேன். ஏய் அபிமன்யு, ரத்னம் என்ன மன்னிப்பியா? சொல்லு ரத்னம். ஏய் நமக்குள்ள என்னடா மன்னிப்பு? அபிமன்யு, சொல்ல போனா என்னைக்காவது நீ இப்படி கூப்பிட்டு பேச மாட்டியான்னு நானும் வைரமும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். ஏய் நாமெல்லாம் ஒண்ணுடா. ஏதோ ஒரு மனஸ்தாபம், அது இவ்வளவு பெருசு ஆகும்னு எதிர்பார்க்கல. ஆனா அபிமன்யு, நீ ஜெயிலுக்கு போக காரணம் தங்கச்சி இறந்ததுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நாங்க இல்லடா அபிமன்யு, நாங்க இல்ல. ரத்னம், என்ன நீ இப்படி பேசுற? நான் தான் சொல்றேன்ல, எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். புரியலடா, அது எனக்கு புரியல. நல்ல ஓரளவுக்கு டக்கு டக்குன்னு நான் மேல வந்து ஒவ்வொரு அடியா விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் கீழே இறங்கும் போது மைண்டு வேலை பார்க்கலடா, மூளை வேலை பார்க்கல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே அந்த எண்ணம் மட்டும்தான் மனசை உறுத்துச்சு. யோசிக்க முடியலடா, யோசிக்க முடியல. யோசிக்காதனாலதான் என் மனைவியும் போனா. எல்லாத்துக்கும் மேல என் மகனை விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். என்னோட திமிரு, என்னோட தலக்கணம். அதனால எல்லாத்தையும் இழந்துட்டேன். உங்களோட நட்பு, என் மகனோட பாசம், எல்லாத்துக்கும் மேல என் மனைவி, என்ன மட்டுமே நம்பி வந்தவளை இழந்துட்டேன் ரத்னம். அபிமன்யு, ரத்னம், நான் உங்ககிட்ட பேசலாம்ல? என்கிட்ட பேசுவீங்களாடா? எல்லாத்தையும் மறந்துட்டு பழசெல்லாம் மறந்து. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? நம்மளாம் எப்பவுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான்டா. நட்புனாலே நமக்குள்ள எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு நமக்கு நாம சந்தோஷமா இருக்கிறதானடா ரத்னம். கவலைப்படாத அபிமன்யு, இப்பவாது நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டே, அதுவே போதும். ஆமாண்டா, அன்னைக்கு ராம், சிவானி, வீரா எல்லாரும் சேர்ந்து பேசும்போதுதான் என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கே தோணுச்சு. அதுதான்டா. அதை நான் யோசிக்கும் போதுதான் ஓவர் பிரஷர்ல நெஞ்சு வலி வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணதுக்காக ஏன் ரத்னம், ஏன் வைரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காகவேமோ உயிரை கையில பொடிச்சிட்டு படுத்திருந்தேன்டா. இப்படி எல்லாம் நான் எழுந்து உட்காருவேனான்னு நினைக்கல. ஆனாலும் என் உயிர் போகும்போல உங்ககிட்ட பேசணும், மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். கேட்டுட்டேன்டா, இது போதும். இனி நான் நிம்மதியா போய் சேர்ந்தா கூட. அபிமன்யு, என்ன பேசிட்டு இருக்க? ஷோ, என்ன நடக்குதுங்க? 3 பேரும் இந்த அளவுக்கு. அப்பாக்கு என்ன ஆச்சு? திடீர்னு எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா எப்போ என்ன வந்து பார்த்தாங்களோ அப்ப இருந்து ஒவ்வொரு நாளும் நாம இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் ரத்தனம் தாண்டான்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி மனசு ஃபுல்லா பகைய வளர்த்துட்டு இப்போ திடீர்னு ஐயோ தலையெல்லாம் வலிக்குது. என்னால இதை ஏத்துக்க முடியல. இதுக்கு மேல நம்ம இங்க நின்னுட்டு இருந்தோம் சரி வராது. இங்க இருந்து கிளம்புவோம். என்னமோ பேசிக்கிட்டோம், ஆளுக்கு பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கட்டும். இப்போதைக்கு அப்பா இஷ்டத்துக்கு விடுறதா நல்லது. டாக்டர் சொல்லிதான் விட்டாரு, அவர் மனசுப்படியே போங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்கன்னு. என்னமோ ஏதாவது ஒண்ணுனா இல்ல வேண்டாம், வயசான காலத்துல அவர் இஷ்டப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனா என் மனசை இந்த மாதிரி டக்குன்னு மாத்தல முடியாது. நான் இங்க இருந்து போறேன். சிந்து இங்க. என்னடா இது? என்னதான் நடக்குது இந்த வீட்ல? எல்லாருமே ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி இருக்கு. இந்த வீட்ல யாரையாவது மருமக மாதிரி பாக்குறாங்களா? எல்லாரும் ஒண்ணுமா ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. ஐயோ, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? யார் வீட்லயாவது இப்படி எல்லாம் இருக்குமா? ஒருவேளை இவங்க எல்லாம் நமக்காக நடிக்கிறாங்களோ? இல்ல, யார் என்ன பண்ணாலும் சரிதான். இந்த வீட்ல மட்டும் நாம இருக்கவே கூடாது, கண்டிப்பா இருக்க கூடாது. ஆனா அப்பா, ஐயோ, இந்த அப்பா வச்சு என்னதான் பண்ணன்னு தெரியல. இவ்வளவு நாள் தனியா இருந்தனாலே என்னமோ எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க கூட ஒண்ணுமா பேசி பழகி அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா. அப்பா இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியும் நான் இந்த வீட்டை விட்டு அப்பாவை கூட்டிட்டு போக தான் போறேன். போனதுக்கு அப்புறம் அப்பா இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணா இல்ல ஃபீல் பண்ணாலும் நம்ம பார்த்து சமாளிச்சுக்கலாம். எப்படியும் 10 நாள் ஓடிடுச்சு, இன்னும் மிச்ச நாள் தானே பாத்துக்கலாம். தங்கம்மா, அப்பா. தங்கம்மா, இங்கதான் இருக்கியா?
அடே தங்கம்மா இங்கதான் இருக்கியா? கீழே பார்த்தேன் உனக்கு காணும் சொன்னதும் கண்டிப்பா நீ மாடியில தான் இருப்பேன்னு நினைச்சு வந்தேன். தங்கம்மா இங்க நின்னு அப்படியே இயற்கை காத்த வாங்குறது எவ்வளவு சுகமா இருக்குல்ல? இல்ல இல்லையா? ஏன் தங்கம்மா? அப்பா, உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? இங்க பாருங்கப்பா, நீங்க நீங்களாவே இல்ல, ரொம்ப மாறிட்டீங்க. போதும்பா, எல்லார்கிட்டயும் பேசுறத கொஞ்சம் அளவா வச்சுக்கோங்க. ஏமா? ஏப்பா, நம்ம இங்கேவா இருக்க போறோம்? இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்காப்பா? ஓவரா எல்லார்கிட்டயும் அப்பா நான் சொல்றேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. நம்ம இங்க இருக்கிறது அப்படியே நீடிக்காது, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது எனக்கு எப்படி தெரியாம இருக்குமா? அப்பா மாடி யாராவது பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து இருப்பாங்களா? திருந்திட்டாரோ நினைச்சேன். அப்பெல்லாம் பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல எல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாதுமா. இது சும்மா கொஞ்ச நாளைக்கு. உன்னை விட்டுட்டு என்னாலையும் தனியா இருக்க முடியாது, என்னை விட்டுட்டு நீயும் தனியா இருக்க மாட்ட. அதனால இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்துற மாதிரி. இங்க பார்த்தாங்கம்மா, அப்பா என் நேரம் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், அந்த கொஞ்ச நாள் தான். அப்புறம் நீ ஏன் இந்த வீட்டுல இருந்துக்குவேன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அப்பா போய் நம்ம வீட்டுல இருந்துக்குவேமா. அதுக்காக உன்னை பார்க்க வரமாட்டேன்னு கிடையாது, எப்பயாவது ஒருக்க வந்து வந்து பாத்துக்கிறேன். அப்புறம் நீ உன்னை என்னத்த சொல்ல, புருஷ வீட்டுக்கு வாழ வந்துட்ட. இந்த குடும்பமே தாங்குன்னு தாங்குது. அப்பா நினைப்பா உனக்கு இருக்க போகுது. சரி சரி, நீ வந்து பாக்கலனாலும் அப்பா வந்து பாத்துக்கிறேன். அப்புறம் நீ அங்க நம்ம வீட்டுக்கு வரலனாலும் கூட பரவாயில்ல. ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே வாரேன்னு இப்பவே சொல்லி வச்சுட்டாங்க. இங்க பாரு தங்கம்மா, சண்டே ஆனா நம்ம வீட்டுலதான் எல்லாருமே இனி நம்ம வீடு காலா கட்ட போகுது. இனி தினம் தினம் நம்ம வீட்டுல விசேஷம் தாமா. ஐயோ அப்பா, லூசாப்பா நீ. தங்கம்மா, இந்த வாழ்க்கையே இந்த குடும்பமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இங்க பாருப்பா. இதெல்லாம் உனக்காக மட்டும் தான் நான் இங்க வந்து இருந்துட்டு இருக்கேன். ஆனா இங்கேயே இருப்பேன் மட்டும் நினைக்காத. இந்த பிளான் பண்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. என்னமாப்பா, இங்க வந்ததுல இருந்து நீ ஆளே மாறிட்ட. ஆமாமா, சமந்தார் கூட சொன்னாரு. அப்பா இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கேன். நாமல பூசின மாதிரியா? ஏப்பா நீ என்ன பாத்திரமா? உனக்கு என்ன ஈயமா பூசி விட்டுருக்கு? இல்லம்மா, அப்படிதான் சமந்தாரு சொன்னாரு. சமந்தாரு சமோசா தின்னாருன்னு. அப்பா போதும், அப்படி சொல்லாதப்பா. அட போமா கிறுக்கு பையன் அவளே. அப்பா பாரு எதையாவது சொல்லிக்கிட்டு. நான் எதுக்கு இப்போ உன்னை தேடி வந்தேனா? என்ன பாக்க என்கிட்ட பேச? அட நீ வேறமா, இருக்கிறவங்கிட்ட பேசவே எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இதுல உன் கூட வேற பேச நான் வந்துகிட்டு இருக்கேன். நாக்கும் அப்பா. ஜீவா தம்பி தாமா உன் புருஷன். அப்பாப்பா, நீங்க அந்த தொம்பிய ஜீவா தம்பினே சொல்லுங்க. இப்ப புருஷன் அரசன் யாராவது சொல்ல சொன்னாங்களா? ஐயோ, என் பொண்ணுக்கு வெக்கத்தா பாரு. என்ன வெக்கமா? சரிமா, ஜீவா தம்பி கோயிலுக்கு போனாராம். அதான் தங்கச்சி மாசமா இருக்கால. பாருமா, நீ வந்த நல்ல நேரம். உன் நாத்தனா கறி உண்டாயிருக்கா. ஐயோ அப்பா, லூஸ் மாதிரி பேசாத. எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ சம்பந்தப்பட முடியுமா? ஐயோ என்னமா போன நீ? இல்லமா, மரகதான் தங்கச்சி தான் சொன்னா. மருமக வந்த யோகம் என் மகளுக்கு வாரிசு உண்டாயிருச்சு. என் மருமக இந்த வீட்டு மகாலட்சுமின்னு சொன்னாமா. அடடா, அதை கேட்டதுன்னா அப்பா மனசே குளிர்ந்து போச்சு. அப்பா, சுபா கன்சீவ் ஆனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அவங்க என்னத்தையும் சொன்னாங்கன்னா நீங்களும் வந்து லூஸ் மாதிரி பேசாதீங்க. அட போமா, எல்லாம் நேரம் ஒண்ணு இருக்கு. அப்பா வர வர முட்டாள் மாதிரி பேசுறப்பா. இது முட்டாள்தனம் இல்லமா. ஓ, கிறுக்குத்தனமா? தங்கமா. ஐயோ அப்பா, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த. அம்மா ஆரம்பிச்சிடாதமா. உன் புருஷன்காரன் இல்ல ஏன் மருமாவன் தங்கச்சி மாசமா இருக்கான்னு கேட்டதும் உடனே கோவிலுக்கு போய் சுபா பேர்ல அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு பிரசாதம் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. உன்னதான் தேடுனாங்க. கீழே நீ இல்லையா? ஓ, உடனே இங்க வந்துட்டீங்க. கழுத கட்ட குட்டிச்சவரு. அப்பா, நான் கழுதையா? ஐயோ, நீ கழுத இல்லமா, குட்டிச்சவரு. இல்லமா. சரி சரி, அதை விடு. ஜீவா தம்பி உனக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு கூப்பிட்டாரு. வாமா கீழே. கூப்பிட்டது ஓடி வருவேன். இந்த ஜீவா தம்பிய பார்த்தாலே எரிச்சலா வருதுப்பா. சும்மா மருமவே மாவேன்னு கொஞ்சிக்கிட்டு நீங்க மட்டும் இருங்க. இந்த மாதிரி என்னன்னா கூப்பிடுற வேலை வச்சுக்காதீங்கப்பா. இல்லமா வைஷு. அப்பா, யாரா இருந்தாலும் என்னால வர முடியாது. அப்பா நீங்க முதல்ல கீழே போங்க, நான் இங்கதான் இருப்பேன். ஜோதிகா. வைஷு, இங்கதான் இருக்கா என் பொண்ணு. ஐயோ அப்பா. ஓ, இங்கதான் இருக்காளா ஜோதிகா? வாமா, வா. ஆமா, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வான்னு கூப்பிடுப்பா. ஐயோ அண்ணே, கூப்பிட போன உங்களை காணுமா? இங்க இருக்காளா இல்ல நீங்க எங்க போனீங்கன்னு தெரியாம நானும் மாடிக்கு வந்துட்டேன். ஐயோ, அது ஒண்ணு இல்லமா. கீழே வா, ஜீவா தம்பி உன்னை கூப்பிடுறாங்கன்னு சொன்னதுக்கு. ஜீவா தம்பி என்ன வந்து பார்க்க மாட்டாரா? கோயிலுக்கு போனா பிரசாதம் எங்களை கொண்டு வந்து கொடுக்க மாட்டாரா? அப்படி இப்படி பொண்டாட்டி அதிகாரம் பண்றாமா. ஐயோ எப்பா என்னது பொண்டாட்டி அதிகாரமா? ஆமாமா, நானே என் பொண்ணை பத்தி சொல்றேன்னு எதுவும் நினைச்சுக்காத. கொஞ்சம் அகம் பிடிச்ச கழுதைதான். இப்ப என்ன, பொண்டாட்டியை தேடி வந்து குங்குமம் வச்சு விட மாட்டானா? ஐயோ, அதெல்லாம் ஜீவா தம்பி வச்சு விடுவாரு. இல்ல, அது வந்து இதோ இப்பவே கூப்பிடுறேன். கூப்பிடுமா. ஜீவா, ஏய் ஜீவா. ஐயோ அப்பா. யோ சத்யமூர்த்தி. என்ன பார்ட்னர் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? இப்ப நம்ம ஒன்னும் ஆபீஸ்ல இல்லையே. அப்பா செம்ம கடுப்பாயிருவேன்.
எவனாவது வந்து எனக்கு குங்குமம் வைக்கிறேன் விபூதி வைக்கிறேன்னு வந்து பக்கத்துல வந்தான். அப்பாவே கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேமா. அப்பா எவனாவது வர விட்டுருவேன். என் மாப்பிள ஜீவா தம்பி மட்டும்தான் பக்கத்துல வருவாரு. குங்குமம் என்ன உங்க பொண்டாட்டி தான் மாப்பிள, உங்க பொண்டாட்டிக்கு பூ எடுத்து வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷமா வச்சு விடுவாருமா. அப்பாடி இவரும் ஒரு பிளான்ல தான் இருக்காரு. இந்த குடும்பம் தான் நம்மள பாடா படுத்ததுன்னா நம்ம அப்பாவும் சேர்த்துக்கிட்டு. ஏய் ஜீவா வாடா. ஐயோ இந்த முட்டைக்கடை மொழிய வேற வாரானே. நெத்தில குங்குமம் வச்சு விட்டுவானா? எப்படி வைப்பான்? வச்சா அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட மாட்டேன். டேய் வாடா முட்டைக்கடை மொழியா, பக்கத்துலயாவது வந்து நின்னு பாரு, அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். சிந்து. ஹாய் அங்கிள், இப்போ நீங்க ஓகேவா? நல்லா இருக்கீங்கல்ல? இருக்கேம்மா. சிந்துக்கண்ணு நீ எப்படா வந்த? ரத்னப்பா நான் திருவண்ணா கூட வந்தேன். இரு எங்கம்மா? இல்ல நீ ரூம்க்கு போ, நான் அங்கிளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஓ அப்படியா? ஆமாப்பா. அம்மாடி இங்க வாமா. அது சிந்து போடா கண்ணு. டேய் அபிமன்யு உன் வீட்டு மருமக. அம்மாடி என்ன மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடுமா. அங்கிள் என்னாச்சு திடீர்னு? எதுக்கு அங்கிள் இப்படி பேசுறீங்க? இல்லம்மா நான் தான் புரிஞ்சுக்காம நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு கடந்ததுக்கு காரணமேவும் நான் தான்மா, நான் தான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேமா. உங்க அப்பையும் கூட அந்த அளவுக்கு பழகி ஒரு நாள் கூட பார்க்காம இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட எங்க நட்புவே நாசைங்கப்படுத்தி இந்த அளவுக்கு பிரிஞ்சு பகையா இருந்ததுக்கு காரணமே நான் தான். புரிஞ்சுக்காம விட்டுட்டேமா, மன்னிச்சிடுமா. அங்கிள் அம்மாடி ரத்னத்துக்கும் வைரத்துக்கும் சித்தார்த்த பத்தி அந்த அளவுக்கு ஒரு அபிப்பிராயம் கிடையாது. அப்படி இருந்தும் உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இதுக்காக தெரியுமா? எதுக்காக? என் மனைவி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ பிறந்தப்ப ரத்தனத்துக்கிட்ட சொன்னா, அண்ணா இந்த பிள்ளை என் வீட்டு மருமக, என் மகனுக்கு கட்டி வச்சிரு. நானு இந்த ஒரு வார்த்தைக்காக யோசிக்காம உன்னை என் மகனுக்கு கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட என் நண்பனை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேனம்மா. ஏய் அபிமன்யு போதும், இதையே பேசிட்டு இருக்காத. இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்க, நீ நார்மலா சந்தோஷமாவே பேசு. ஆமா அங்கிள் இப்பதான் சரியா இருக்கீங்க. இதுக்கு பழச பத்தி பேசி மனச கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க இந்த அளவுக்கு மாறி இருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் கனவா இல்ல நிஜமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிஜம்தாமா, எல்லாம் நிஜம்தான். சந்தோஷமா இருக்கு அங்கிள், விடுங்க. இனி எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமானா நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, நாம எல்லாரும் மிந்தி மாதிரி உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க சந்தோஷமா இருங்க. கடுசானவதான். அங்கிள் புரியுதா? வாங்க அங்கிள், நம்ம வீட்ல நாம எல்லாரும் நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட சந்தோஷமா இருங்க. புரியுதுடி புரியுது, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா நாம மட்டும் இப்படியே இருக்கலாம்னு நினைக்கிற? ஆமாடா, உன்னை மட்டும் எப்பவும் மன்னிக்க மாட்டேன். அம்மாடி சிந்து, நீங்களா இப்படி வந்து என்கிட்ட பேசுனதே போதுமா. மனசெல்லாம் மறந்துருங்க, இனி நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ற பாத்தியா? இதுவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதுமா, இது எனக்கு போதும். வீட்டுக்கெல்லாம் அந்த தகுதி எனக்கு கிடையாதுமா. அப்பா சித்து நீ பேசாம இரு. இந்த மனசை நம்மள பார்க்கவாது செய்யறாளான்னு பாரு. அங்கிள் அது வந்து ஏய் அபிமன்யு, அதான் உன் மருமக சொல்றால, ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு வா. அப்பாவே சொல்லிட்டாங்க பாருங்க. இல்ல அது ரத்னம் டாக்டர் கிட்ட நான் பேசுறேன். டிஸ்சார்ஜ் ஆகி நீ வீட்டுக்கு போறது நம்ம வீட்டுக்கு தான். இல்ல ரத்னம் அது அப்பா நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. என்ன சித்து நீ பேசுறதுல எனக்கு தலைவலியா இருக்குப்பா. எனக்கு இதயத்துல பிளாக் வந்துச்சா இல்ல மூளையில வந்துச்சான்னு தெரியல. ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. நீ பாருப்பா, நம்ம வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். சித்து அப்பா ரொம்ப தெளிவா பேசுறேன்டா. அத நீ தாண்டா என்ன மன்னிக்கணும். உன் மனசுல விஷத்தை விதைச்சிட்டேன். சித்து மன்னிச்சிடுறா. ஐயோ அப்பா போதும், மன்னிப்பு மன்னிப்புன்னு எனக்கு கேட்கவே பிடிக்கலப்பா. சித்து ஆனா தப்பு பண்ணது அப்பா தான்டா. ஐயோ அப்பா நீ புரியாம பேசிட்டு இருக்கீங்க. சித்து உனக்கு தான் புரியல. அது இவனுக்குலாம் புரியவே புரியாது. இவன் என்ன மனசுல நினைக்கிறானோ அத மட்டும் தான் சரி நினைப்பான். அத பத்தி மட்டும் தான் பேசுவான். மத்தவங்க பேசுறத எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டான். ஆமாடி, ஐயோ என் மகனை பத்தி அப்படியே சொல்றமா. நீ அவனுக்கு நல்ல பொண்டாட்டி நிரூபிச்சுட்ட. ஆமாமா ரொம்ப நல்ல பொண்டாட்டி தான். அவன் கடத்துறாமா, எப்பவும் கழுத மாதிரி கத்திக்கிட்டா இருப்பான். தனியாவே கடந்து கஷ்டப்பட்டான்ல. அதுல இந்த கோபம் மிரட்டல் உருட்டல் தான் நம்மள பாதுகாக்கும்னு அவனுக்குள்ளே ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த மாதிரியே வாழ்ந்துட்டான். இல்ல வளர்ந்துட்டான். அதனால அவன் கோபப்படுறதெல்லாம் கண்டுக்காத. சேச்சே, நான் எதுக்கு கண்டுக்க போறேன்? கழுத கத்தாதான் செய்யும், கண்டுக்க முடியுமா? இருடி கவனிச்சுக்கிறேன்.
அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா வைரம், அதுவும் இல்லாம நம்ம வீட்டுக்கு நம்ம ஸ்நேகிதே வாரேன் இருக்கான். டேடே வைஷு சாலா கிட்ட போன் பண்ணி சொல்லு, நம்ம போய் டாக்டர் கிட்ட பேசுவோம். ரிசர்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னா டேப்லெட் எல்லாம் எப்படி கொடுக்கறது என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம்டா. சரிங்க அண்ணே. சரி வா முதல்ல டாக்டர்கிட்ட பேசலாம். அபிமன்யு நீ ரெடியா இரு, நாங்க டாக்டர்கிட்ட பேசிட்டு அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். சார் சார் எல்லாரும் எல்லாம் சொல்லாதீங்க, இந்த அப்பாவை நான் அழைச்சிட்டு போறேன். சித்து ரொம்ப வருஷம் ஆச்சுடா என் நண்பங்க கூட இருந்து. அது மாதிரி வயசு சாலா கையால சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? என் தங்கச்சிங்கடா அப்படி சமைச்சு கொடுப்பாங்க. சித்து ஒரு வாரம் மட்டும் அப்பா அப்பா டேடே வாடா, அப்பாவோட ஆசைடா, கடைசி ஆசை. அப்பா போதும் போதும் கிளம்புங்க. நீடா நான் மட்டும் என்ன, என் பொண்டாட்டி அங்கதானே இருக்கா, நானும் வந்துதான் ஆகணும். சரிடா சரி சரி. அப்பா நிஜமாவே மனசார இதெல்லாம் பேசுறாங்களா இல்ல இவ்வளவு நாள் பார்த்த ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது மூளை குழம்பிச்சான்னு தெரியல. சரி ஓகே, இப்பதான் குணமாயிருக்காங்க, அவங்க போக்குக்கே போகட்டும். வீட்டுக்கு டாக்டர் கிட்ட பேசிட்டு ஐயோ சதீஷ் சார் கொடுத்த நம்பருக்கு வேற கால் பண்ணணும், அவரை யாருன்னு பாக்கணும். சிந்து வந்திருக்கா, சிந்து கிட்ட சொல்லி சேர்ந்தே கால் பண்ணுவோம். ஏன்னா சிந்து தான் ரொம்ப எதிர்பார்த்தா அந்த நல்ல மனுஷனை பாக்கணும்னு. அப்பாவை என்ன ஏதுன்னு வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுவோம். சிந்துக்கண்ணு அங்கிளை பாத்துக்கோ, நாங்க போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறோம். சரிங்கப்பா. அம்மாடி என் மகன் உன்னை நல்லா பாத்துக்கிட்டானாமா? உங்க மகனா? அங்கிள் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இங்க பாரு. மாட்னடா ஆட்டுக்கல்லு வாயா, எனக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள் வந்தாச்சு. இனி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ மாப்பிள, என்ன மாப்பிள வந்ததுல இருந்து குரு குரு குருன்னு பாத்துட்டு இருக்கீங்க. குங்குமத்தை கையில வச்சிருக்கீங்கல்ல? வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். என் பொண்ணுக்கு உங்க பொண்டாட்டிக்கு எடுத்து வச்சு விடுங்க. கல்யாணம் முடிஞ்சதோ முத கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, வச்சு விடுங்க தம்பி. இதோ 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 வச்சு விடுறேன். ஹாய். குங்குமத்தை மட்டும் வச்ச கைய உடைச்சிருவேன். என்ன கைய உடைப்பியா? கண்டிப்பா. ஐயோ நான் வரலப்பா ஆட்டைக்கு. எதுக்கு எதுக்கு இப்ப எல்லாரும் கூட்டம் கூடி இருக்கீங்க? அம்மா போலீஸ்கார பொண்டாட்டி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தது குத்தமாமா, உடனே ஆளுக்கு மாடிக்கு வந்து நிக்கிறீங்க. ஜீவானா கோவிலுக்கு போயிட்டு வந்தது குத்தம் கிடையாது, ஆனா உங்க பொண்டாட்டிக்கு குங்குமம் வைக்கணும்னு வந்திருக்கீங்கல்ல, அதுதாமா குத்தம். என்ன சத்தம் 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 கேட்கலன்னு சொன்னேன். வெச்சு விடுங்க ஜீவானா. ஜீவானா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் பொண்டாட்டிக்கு குங்குமம் வச்சு விட போறீங்க. இதெல்லாம் தாலி கட்டின அன்னைக்கே பண்ணிருக்கணும்னா நீங்க ரொம்ப லேட், அதனால நாங்களாம் பார்க்க ஆவலோட வந்திருக்கோம். வெச்சு விடுங்க வெச்சு விடுங்க. ஆமாமா இவ்வளவு நாள் குங்குமமே வைக்கல, நான் பணம் குங்குமம் வைக்கலாமா? ஏய் என்னடா கேள்வி, வெச்சு விடுறா. வெச்சா உடைப்பேன். ஐயோ இல்ல 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 வைஷாத்த, கல்யாணம் முடிஞ்சதும் புருஷன் குங்குமம் வைக்க கூடாதான். நீங்க வைக்கலாமா? நீங்க வச்சு விடுங்க. ஏய் குறுக்க பிடிச்சவனே, தாலி கட்டினது நீடா, உன் பொண்டாட்டிக்கு நீ தான் குங்குமம் வைக்கணும். ஆமால நான் தான் வைக்கணும். வெச்சா உடைப்பேன். ஐயோ யாரு வைக்க போறா? என்ன ஜீவா என்ன புலம்பிக்கிட்டே இருக்க? அது ஒண்ணு இல்ல ஷாலாத்த, முத குங்குமம் வைக்க போறேன்னா அதான் கொஞ்சம் நோவஸா. ஏய் கிருக்கா, எப்பா ராமு இத்தனை நாள் எங்கப்பா போயிருந்த, ஆளையே பார்க்க முடியல. நான் இங்கதான்ல இருக்கேன், நீ தான் என்ன பார்க்கல. இன்னைக்கு எதுக்குப்பா பார்க்க வந்திருக்க? உடைக்கிறத? டேய் கிடைக்கிறதா? சிவானிக்கு புது சாரி எடுத்து வச்சிருக்கீங்களாமே, அதான் நாளைக்கு வளையல் போடுறதுக்காக. அந்த கிடைக்கிறத எதுக்கு வாங்காம இருப்பானே, அதான் என்ன அடிச்சு பத்தி விட்டா. எங்க அம்மா வீட்டு சீதெல்லாம் போய் சேலைய வாங்கிட்டு வந்தா வீட்டுக்குள்ள வாயான்னு. என்ன பண்ணட்டும் அதுக்காக வந்திருக்கேன். மனைவினாலே அக்க போறதான்னு. என்னடா இவங்க ஒருத்தங்க காதெல்லாம் நல்லா கேக்கும், ஆனா திரும்ப திரும்ப என்னடா என்னடா அப்படின்னு கேட்காத மாதிரியே கேட்பாங்க. அப்படி கேட்டாதான்டா பொழைக்க முடியும், கல்யாணம் ஆயிடுச்சுல. அப்படியா வீர மச்சான்? ஆமாடா இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ண பொண்டாட்டி கிட்ட அடி வாங்க மாட்ட, வசம் வாங்க மாட்ட, மிதி வாங்க மாட்ட, திட்டு வாங்க மாட்ட, கொட்டு வாங்க மாட்ட, நொட்ட சொல்ல வாங்க மாட்ட. நான் எதையும் வாங்க வேண்டாம், எனக்கு மூச்சு வாங்குது, போதும்பா விட்டுரு. ஏய் சொல்லி கொடுக்கறேன்டா. ஒண்ணு வேண்டாம். ஐயோ ஜீவா தம்பி என்ன மச நின்னுட்டு இருக்கீங்க? இந்நேரம் குங்குமம் வச்சு விட்டுருக்க வேண்டாம். இவர் ஒருத்தர் மாமனாராவா வந்திருக்காரு, ஆர்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்த என்ன அர்க்கையா பண்றதுக்குனே வந்திருக்காரு. டேய் மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டு இருக்கடா. ஐயோ கேட்டுச்சா? இங்க வரைக்கும் கேக்குதுடா.
ஆத்தாடி, நான் இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. வைஷாம்மா கூவி கூவி உன் பொண்டாட்டிக்கு குங்குமம் வைக்க வாடா வாடான்னு கூப்பிட்டு எங்க எல்லாத்தையும் வர வச்சிட்டாங்க. அதனால நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கை உடையிறது கன்ஃபார்ம்னு சொல்றியா? வேற வழி, உடைச்சாலும் சரி பண்ணிக்கலாம். இப்போ வச்சு விடு அப்படிங்கிற. உன் மாமனார் முன்ன மரியாதை போயிருண்டா. ஆமாடா, மருமாவன் கெத்தா இருக்கணும், மாப்பிள்ள கிறுக்கா இருக்கணும். ஏன்னா இல்லடா, மாப்பிள்ள முறுக்கா இருக்கணும். இதுக்குடா நொறுக்கி போட்டு திங்கவா? ஏய், மாப்பிள்ள முறுக்குடா. இங்க முறுக்கு இருக்கு, மீச கூட இல்ல. இதுல என்ன மாப்பிள்ள முறுக்கு? ஐயோ தமாசு தம்பி, அப்புறம் பேசிக்கலாம். இந்த தமாசுக்கு அளவில்லாம போச்சு. என் பொண்ணுக்கு குங்குமம் வைங்க தம்பி. உனக்கு என்னையா ஈஸியா சொல்ற? உன் பொண்ணு நான் தூங்கும் போது கைய உடைச்சிட்டா. ஏய், ஒட்ட வச்சுக்கலாம்டா, வெய்யுடா. என்னது? அதெல்லாம் இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. என்னத்த உடைச்சாலும் ஒட்ட வச்சுக்கலாம். அப்படிங்கிற. ஏய், மாப்பிள்ள முறுக்குடா, வச்சு விடுறா. இவன் ஒரு கிறுக்கு பிடிச்சவன், முறுக்கு முறுக்குன்னு இன்னைக்கு நம்மள ரவுண்டு கட்டி முறுக்குவா. ஜீவா, வைஷாத்த இவனா ரொம்ப வெக்கப்படாதீங்க. ஒரு குங்குமம் வைக்கிறதுக்கு இப்படியா? எல்லாம் என் நேரம். ஏய், நீ தாலி கட்டினதான் பார்க்க முடியலன்னு பொண்டாட்டிக்கு குங்குமம் வச்சு விடுறதையாவது பார்க்கலான்னு ஆசாசையா வந்தோண்டா. நீ என்னன்னா ஒரு குங்குமம் வைக்கிறதுக்கு ஒரு நாளை கடத்திடுவ போல. ஏண்டா, வேணா போய் ஐயர்ட்ட நல்ல நேரம் குறிச்சிட்டு வரட்டுமா? நல்ல நேரம் பார்த்து வச்சு விடுறியாடா? ஐயோ சாலாத்த, சூப்பர் ஐடியா. போங்க போங்க, கௌரி பஞ்சாங்கம் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க. கௌரியா? இவனா யாரு? ஐயோ, நீ வேற சும்மா இருமா. நான் ஒரு மன்மதன் தான். பொண்ணுங்கெல்லாம் என் பின்னாடி சுத்துறது எல்லாம் உண்மைதான். அதுக்காக நானும் யாரையும் பார்க்க மாட்டேன், சுத்த மாட்டேமா. தொடச்சு போட்டேன். எனக்கெல்லாம் வெக்கமான ரோசம் எதுவுமே இல்லையாடா? உன்னை கட்டிக்கிட்டா ஏதாவது இருக்கும். ஏய் வேண்டாம். அவனும் உனக்கு எதுவுமே கொடுக்கலையே. ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறியோ? ஐயா, நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கொடுக்கவா? தயாரா இருக்கேன். அங்க வேண்டிய இடம் கூட தயாரா இருக்கு. இங்க பாரு, 2 கண்ணம் நெத்தி. அப்புறம் போதும், இதுக்கு மேல பேசினா நைட்டு தூங்கும் போது ஒரு ரூம்க்கு வந்து உன் பக்கத்துல. ஐயோ, அப்புறம் 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 அம்மி குழவி இல்ல இல்ல, நம்ம வீட்ல அம்மி குழவி ஆட்டு குழவி இல்ல. செங்கல் இருக்கு வீட்டுக்கு பின்னாடி, அதை தூக்கி உன் தலையில. ஏய், போதும் போதும், புரிஞ்சு போச்சு. ஐயோ தமாசு தம்பி. ஐயோ, இவர் வேற உசுர வாங்குறாரு. ஆமா, என்னமா உங்க அப்பாவை பெத்து வச்சிருக்க? என்ன, நான் பெத்தேனா? அவர் தான் என்ன பெத்தாரு. ஏதோ ஒண்ணு, என்னமா மனுஷனை வச்சிருக்க? எனக்கே கொஞ்சம் கடுப்பாதான் இருக்கு. நல்ல வேலை, உங்க அப்பாவை திட்டுறதுக்கு என்ன சேர்ந்து திட்டுவியோ நினைச்சேன். இந்த ஒரு விஷயத்துல நீ சூப்பர். நம்ம 2 பேர் சேர்ந்து உங்க அப்பாவை கழுவி கழுவி ஊத்துவோம். அந்த மனுஷனை திட்டுல திட்டுவடா திட்டுவ. எங்க அப்பா ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லி பாரு, நாளைக்கு நீ குடிக்கிற காஃபில பேதி மாத்திரையை போட்டு விடுவேன். என்ன கன்ஃபார்ம் போடுவேன். சரிதான், இவன் நல்ல நேரம் பார்த்து ஒரு மண்டபம் பிடிச்சுதான் குங்குமம் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் போல. ஆமா வைஷாத்த. அடச்சி, வச்சு விடுறா. முத கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்க, அதுவும் சுபாவுக்கு நல்ல விஷயம்னு சொல்லி போயிட்டு வந்திருக்க. நீ எல்லாம் வாழ்க்கையில கோவிலுக்கு போயிருப்பியாடா? இப்பதான் முத போயிருக்க. வச்சு விடுறா குங்குமத்தை. சரிங்க அத்த. வச்சா உடைப்பேண்டா. வைக்கலாட்டி என்ன அசிங்கப்படுத்திடுவாங்கம்மா. அசிங்கம் முக்கியமா உன் கை முக்கியமா? 2மே முக்கியம். உன் கை இருக்காது. பரவாயில்ல, ஒரு கையில மேனேஜ் பண்ணிக்கிறேன். வேணும், குங்குமம் வைக்காத. எனக்கு வேணும். குங்குமம் வைக்கணுமா? ஐயோ, உடைப்பேன். பொண்டாட்டி கைய உடைக்கிறது கூட ஒரு வரம்னு நினைச்சுக்கிறேன். ஏய் முட்டக்கண்ணு முழியா. ஏய், நான் தான் இப்பவும் புருஷனா? ஏய் வேணா, நிஜமா கைய உடைப்பேன். பரவாயில்ல, காதலி தர வலி கூட சுகம். இங்க பாரு. ஐயோ, மனைவி தர வலி. முட்டக்கண்ணு முழியா. என்னமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று, உன்னையே உன்னையே நான் எண்ணி வெந்ததாய் சொன்னதா பூங்காற்று. உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பே, உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பே. மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரைத்து. அட அட, சின்னதா வச்ச குங்குமம் தான். ஆனா அத ஜோதிகா முகத்தை எவ்வளவு அழகா காமிக்குது. இதான் குங்குமத்தோட மகிமை. இன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஒரு வழியா பயவுல குங்குமத்தை வச்சுட்டான். இனிமேல இருக்கு சரவெடி. சரவெடி மட்டுமா, எல்லா வெடியும் வெடிக்கும். ஆமா ஆமா. ஏய் ராம், அன்னைக்கு நம்ம பண்ணது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? சித்தார்த் அப்பாவை பத்தி சொல்றியா? ஆமா ராம், அன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பேசுனதுனாலதான் மாற்றம்.
சித்தார்த் அப்பா அபிமன்யு அங்கிள் அந்த அளவுக்கு பேசுறாங்களாம். ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கே வரப்போறாரு. ஏன் வீரா அபிமன்யு அங்கிள் கண்டிப்பா மாறி இருப்பாரா? ஏதாவது நடிக்கிற மாதிரி எதுவும்? சேச்சா ரொம்ப பட்டுட்டாரு. இனி அந்த மனுஷன் நடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதுவும் சித்தார்த்த வச்சுக்கிட்டு அவர் எதுக்கு நடிக்கணும்? அவர் மனமாற்றம் ரொம்ப உண்மையானதுதான். ஆமா, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டு எதுக்காக நடிக்கணும்? எல்லாம் உண்மையாதான் இருக்கும். நமக்கும் சந்தோஷம்தான். ஆமா ராம், அன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு பேசுனது வீண் போகல. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விதை தூவற தானே, அது அதுவா மரமா முளைச்சு வந்துரும் எப்ப வேணாலும். அது என்னமோ உண்மைதான். சரி சரி, இனிமேல் நம்ம வீடு களை கட்டும். கண்டிப்பா இனி சித்தார்த் ஃபேமிலியும் இங்கதான். நாளைக்கு சிவானிக்கு வளையல் போட்டு இங்கதான் கூட்டிட்டு வரணும்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இனி எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம கூட்டு குடும்பம் கலகலப்பு குடும்பம் தான். ஆமா ஆமா.